ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஜ் கே ஸ்டார் vlog. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா மன்னார்குடியில் உள்ள ஃபேண்டாஸ்டிக் தீம் பார்க் அங்கே போக போகிறோம். இப்போ அங்கே போய் என்னென்ன அலப்புற காட்டுறோம் அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ அடுத்து டேரெக்டாக அந்த ஃபேண்டாஸ்டிக் தீம் பார்க்கில் தான் வீடியோ. வாங்க போகலாம். பொல்லாதவன் தடுத்து. ஹாய் காய்ஸ், ஒரு வழியா ஃபண்டாஸ்டிக் பார்க் வந்தாச்சு. இதுக்கப்புறம் உள்ள போய் அலப்பறை கட்டுறோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் டிக்கெட்டு காசு கொடுங்க. சார் காசு கொடுத்துரு. 350 ரூபா டிக்கெட்டு நினைக்கிறேன். இப்ப காசு கொடுங்க. டிக்கெட் எவ்வளோன்னு கேளு. பாபா அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு என்ன கவலை? இந்த கவலை விளைவு கட்டணம் கிடையாது. விளையாட்டுகளுக்கு 40 முதல். இது கிடையாது. அந்த பக்கம் தான்டா பார்க்கு. இது சாப்பிட்ற ஏரியாடா. அந்த பக்கம் தான் பார்க்கு. டிக்கெட்டுக்கு 350 ரூபா எடுத்துட்டு வந்துருங்க. சாப்பாடு வேணா நான் பாத்துப்பேன். இந்த விளையாட்டு வந்துட்டான் விசாலு. அப்புறம் வண்டியில தான் வந்தாகணும். ஏன் உங்ககிட்ட வண்டி திருந்தேன்? நீ வண்டி நானே அண்ணன் செய்யணும். யாரு நீ? தம்பியா? தம்பிலாம் கிடையாது. நீ யார் நீ? ஏய், இந்த பையன் நம்ம கூட வரலடா. இந்த பையன் யாரா? தம்பி யாரோ விட்டு போயிட்டாரு. நம்ம கூட வரவே இல்லையா அவன்? ஹலோ, இப்பதான் புது மைக்கு ஒன்று வாங்கினா பிளாக் பண்றதுக்காகவே. ஓரளவு கேட்கும்னு நினைக்கிறேன். என் வயசே ஏதோ வித்தியாசமா ஏழு மாதிரி இருக்குது. 350 ரூபாய் டிக்கெட்டாங்க. பெரியவங்களுக்கு 350 ரூபாயா, சின்னவங்களுக்கு கிட்ஸுக்குலாம் 250 ரூபாயா. இதுதான். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம கும்பகோணத்து பக்கத்துல உள்ள மன்னார்குடியில லொக்கேட் ஆயிருக்கு. நீங்களும் இந்த ஹாலிடே என்ஜாய் பண்ணணும்னா நம்ம ஃபண்டாஸ்டிக்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க. இப்பதான் நம்ம என்னடா சொன்னது, வாட்டர் ரைடுலாம் இங்க இருக்கான். அதுதான் இப்போ முதல் அங்கதான். ஏன்னா அது ஒரு 4 மணி நேரமா 6 மணி வரைக்கும் தான் அந்த வாட்டர் ரைட்லாம் இருக்குமா. மற்றதெல்லாம் 9 மணி இருக்குமா. அது மட்டும் சரி. வந்தோடனே நீங்க வாட்டர் ரைடு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அங்கதான் போறோம். அங்க நடக்கிற அலப்பறலாம் பாருங்க. ஸ்விம்மிங் பூல் அது இதுன்னு இருக்கும். எதுவும் பண்ணிடாதீங்க, மிதங்கும். ஒரு வழியா 5 டிக்கெட் எடுத்தாச்சு. 1750 ரூபா. போறப்ப பிரியாணி வாங்கி கொடுத்துருங்க. வெறியாடும். அதாவது இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் எடுக்க போற ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்க எல்லாம் அரண்டுறீங்களா இல்லைன்னு மட்டும் பாருப்பா. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என் தலைவன் ரிட்டைர்மெண்ட் இருக்காரு. மாத்திட்டாங்க. என் தலைவன் ட்ரெஸ் போட்டாலே ஒரு மாதிரி பவரா இருக்குது. கதவை திறந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்கல்ல. என்னத்த சொல்றது? செகண்ட் மாத்திட்டு சிஎஸ்கே ஜெர்சி ஒன்னோட தாங்க. இங்கே நம்ம தனித்துவமா தெரிஞ்சுக்கலாம். சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பைன்னு போட்டு வந்துருக்கலாம். வேண்டாம். உள்ள இப்ப போய் உங்களை தூக்கி இன்னைக்கு அண்டை டக்குறாலே. இப்ப டபுள் டபுள் விளையாண்டதை பாப்பீங்க. இப்ப அண்ணன் இப்ப பிராக் இப்படி வச்சு இப்படி அடிப்போம். போங்கள ரயில் கட்டவா. பெரியவங்களுக்கானது. முடிஞ்சிட்டு அவ்வளவா சாரி சொல்ல. அதுக்கு போறோம் நம்ம. அடுத்து பிக் ரைடு.
வந்திருக்காங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் வேற அண்ணா ஹாய் சொல்லுங்க. வா ரைடுக்கு போ. போய் காமிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து இன்டோர் கேம்ஸ்லாம் இருக்கு, அது என்னன்னு காட்டுறவாங்க. வாட்டர் ரைட்னா அழகா முடிச்சாச்சு. போட்டு ஒரு 4 மணி நேரம் போட்டு கிழிச்செறிஞ்சாச்சு. வாங்க போய் பார்க்க. கிழிச்செறிஞ்சாச்சுன்னா அவங்களாம் அட்டி தூக்கி எது சொல்லி எதிர்த்து கேப்ல தூக்கி விட்டானுங்க. ஆனால் இப்போ அடுத்து ஒன்னொன்னா அந்த கைத்துல போறது, இந்த சைக்கிள் ஓட்டுறது, அதெல்லாம் தம்பி வேற கார் ஓட்டுற அப்படி முரட்டடி அடிச்சு இதை காட்டுறாடிங்க. இது வந்து குழந்தைகளுக்கான இதெல்லாம் விளையாடுறது. அப்புறம் அந்த என்னோட கப்பல் அது நான் மட்டும் என்ன சொன்னேன் போட்டு போட்டுன்னா எனக்கு புரியல. வேற எதனா சொல்லி எனக்கு தெரியல. போட்னா என்ன படகா? கப்பலுக்கு இங்கிலீஷ்ல அப்புறம் என்ன ஷிப்பா? நான் தான் சொல்றேன். அதையும் நீ பேசாத, நான் சொல்ல சொல்லி சின்ன குழந்தைங்கடாது 30 கேச்சா முழுங்கிடும். இப்படி முழுங்கிடும். நம்ம தான் நீச்சல் அடிக்கணும். இப்படி இதான் இப்போ நம்ம ஓட்ட போகிற சைக்கிளு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் மாட்டி இப்போ ஒரு அடி அடிக்க வேண்டியதான். ரிவேர்ஸில் ஓட்டணுமா? திருப்புவாங்களா? அப்போ செப்பல் போட்டுக்கலாமா? செப்பல் போட்டு மிதிச்சா தான் போமா? ஓகே, அதையும் டைட் பண்ணி விட்டுங்க. டைட்டா இருக்கிறா தொப்பை விட்டு மடக்கிட்டுறா. பாத்ரூம் வந்துடும் போல. உள்ளதாட்டம் மாதிரி தெரியுதா? ஒரு காலத்துல 6 பேக்ஸ் வச்சிருந்தேன். இப்ப என்னமோ தர்பூசணி மாதிரி இருக்கு. இவன் பண்றதை பார்த்தா தான் பயமா இருக்கு. கீழே பார்க்க கூடாதா? எதுவும் ஆகாதுல வண்டியை திரு. உங்களுக்கு கை விட்டு கடல் பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கடல் பண்ணிட்டு 2 கை ஓப்பன் பண்ணலாம். 2 கை ஓப்பன் பண்ணி கடல் பண்ணலாம். கடல் பண்ணிட்டே இருந்தா போயிடும். அப்படியே கடல் பண்ணிட்டே இருந்தா போயிடும். கை எடுக்காம கடல் பண்ணணும். காலியாத்தா மாரியாத்தா பயமா இருக்காத்தா? பயமா இருக்குடா. கிட்ட வந்துருண்டா. வெல்கம் டு. ஏங்க சரியா பயமா இருந்ததுங்க, பேச விட முடியல. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒட்டை விட்டோம். நைஸ் ரைட். நல்லாதான் இருந்தது ப்ரோ. நான் பேசலாம்னு நினைச்சேன், போறப்ப அடி வைத்த கிளப்பிட்டேன். எனக்கு பயத்துல வாயை திறக்க முடியல. போனா போதுன்னு கண்ணை போட்டு ஓட்டிட்டா.
வரும்போது இது தெரியல. கொஞ்சம் ரைடு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. கொஞ்சம் பார்த்து சேஃபா ரைட் பண்ணுங்க. அடுத்ததா இண்டோர் கேம்ஸ் என்னன்னு போய் பார்க்க போறோம். என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, எல்லாம் காரு எதுவும் ஓடிட்டு இருக்காங்க. பாவா இது என்னடா ஒன்றுமே புரியலையா சார்? படிச்சால் நீ தான் குரூப்லேயே படிச்சால் நீ தான். 300 கேமா இருக்கிறது? 300 ரூபாய்க்கு வே பண்ண 300 கேம் விடலாம். இருக்கிறதே 10 கேம். படிச்சாலும் கைப்பில்ல படிச்சாலும் ஒன்று சொன்னா சூப்பர் டாப் அப்னா 2000 பண்ணனா 750 ரூபாய் போனஸ். 2750 ரூபாய். நான் சொல்றது கேளு. நம்ம ஒரு 3 கேம் விளையாடுவோம். 3 துப்பாக்கில நம்ம எல்லாம் பப்ஜி பேர்னு காட்ட வேணாமா? சொன்னா சொல்லலாம். செத்து போயிடுவீங்க. எதை பார்த்து சொல்றது? ஒரு ப்ளூ கலர் இருக்கு பாருங்க. நான் உனக்கு கிரீன் நான் போயிட்டு இருக்குறியா? ஏய் கிரீன் நான்டா. நீதான் கிரீன். ஒரு தெரிஞ்சிட்டு இருக்கேன். எது என்னன்னு தெரியல. யார் என்ன சொல்றேன்னு எனக்கும் தெரியல. இந்த பாப்பா அங்க இருக்கு. அடி இருக்கு. ஏய் யாரா குறேனே குற. பச்சடா நானே. நானடா ப்ரோ. இந்த வாணி உன சுடுவா. இல்ல அவ்வளவுதானா? புரா பச்சடா நீ. புர இந்த பச்சை. அவங்க ஸ்வாரடு. ஹெலிகாப்டர் ப்ளூ இதோ வார இருக்கு ஒரு திருப்பி. டிரைவர் இருக்காம. அவ்வளவுதான். நீங்க யாரு நினைச்சுக்கிறீங்க? ஏன்னா ஐடியா சொல்லுங்க. ஐயப்பனா? அவன் வேணட்டா. எங்கடா பாயிண்ட்? ஒண்ணு என்னடா 557. அடுத்து பாயிண்ட் காட்டு. எல்லாம் தவறாயிடும். தவறு. 557 ஸ்கோர் போர்டு ஃபர்ஸ்ட். 511 வா. தலைவன் தான். அதுண்ணே இங்க ஒரு கேம் 60 ரூபா. அவனே மொத்தம் இங்க 6 கேம் இருக்கு. சரியா? ஒரு 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண 5 பேர் இருக்கமா? 5 பேர் 300 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிட்டு ஆள் ஒரு கேம் விளையாடுவோம். ஆளுக்கு என்னென்ன கேம் மட்டும் சூஸ் பண்ணிங்க. அவ்வளவுதான். ஆளு நான் அந்த பந்து அடிக்கிறது விளையாடுறேன். இது அந்த இது கரண்ட் படாம எடுக்கிறதுடா. எப்பண்ணே கரண்ட் படாம இருக்கு? ஏய் அந்த இது மாதிரி கொடுப்பாங்கல கரண்ட் படாம. சாலே உன் கை நடுக்கத்தை வச்சுக்கிட்டு நீ கை முதல்ல எடுப்பா மாதிரி எடுக்க டிங் டிங் டிங்ன்றமா. நான் எடுக்கறேன். நல்லா பாருங்க. அந்த கேம்ல நான் பராங்கி வா. நான் சொல்றேன் விஷயம் சொல்றேன். அந்த பால் ஃபுல்லா அது காட்டிட்டீங்க என்னை காட்டு. அந்த பால் ஃபுல்லா அடிச்சுட்டா டெடி பேரும் அந்த இதுவும் கிஃப்டாங்க. இப்போ என் தலைவன் விஷால் தான் விளாட போறான் ஃபர்ஸ்ட். அவன் அடிக்க பொறுமையா அடிச்சு போறான்டா. நான் அடிச்ச போடுறா. இத்தனை பேர் அடிச்சானுங்க. நான் அடிச்ச உழுந்துட்டுங்க உடனே. வந்து அதுல படாம எடுக்கணும். பட்டா அவுட்டு. ஐபேட்ல அனுவ நினைச்சது. இங்க யாரு டச் பண்ணாம இருடா. என்னடா இந்த ஆட்டம் ஆடுது? பட்டுச்சா? அவ்வளவுதானா? என்ன இதுவே தள்ளடா. இதுல என்னடா தெரியுமா? 4 பிச்சை வந்தா. நீ என்ன விளாடுறா? லாஸ்ட் ரிங்க போறியா? 7 ரிங்கா மொத்தம். ரிங்க போட்டா டெடி பேர் 5 போடணுமா? 5 போட்டா டெடி பேரா? 2 போட்டா கேப்பான்டா சிவா. ரவுண்ட் இங்க போட்டா அங்க போகுது. அப்ப என்ன பண்ண? இவன் போடுற இடத்துல தூக்கி அதை வைக்கணும். வெறிவிட்டாரு. போட்டா நானு இன்னும் ஒன்னே போடுறா. போட்டீங்க 5 பந்து.
2 அடுத்த இதுல அடி 3 6 வந்துட்டா 6 வந்துட்டு இன்னொன்று இருக்கு. இன்னும் இருக்கு இன்னும் பால் இருக்கு 6 வந்துட்டு கேப் இன்னும் எத்தனை விழுந்தா ஃபுல்லா விழுணுமாடா வாய்ப்பில்ல கேப் ஜெயிச்சிட்டோமே அவ்வளவுதான் ஏய் ஒன்னே மிஸ் ஆயிட்டா சே ஏய் எறா வீடியோ எறா அங்க பாருங்க ஒரே ஒன்று தான் ஒன்னே ஒன்று தான் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் வெற்றி ஏறமா கேப் ஜெயிச்சிருக்கேன் கேப் ஜெயிச்சிருக்கோம் அதாங்க எடுத்தீங்களா இல்லையா லாஸ்ட் இவன் இன்னொருத்தர விளாண்டான் இவன் 1 அடிச்சிட்டான் இவன் 2 அடிச்சிட்டான் நான் ஒரு 3 அடிச்சிட்டான் இன்னொரு கேப் அவ்வளவுதான் ஒண்ணு முடியாது கண்ணுல ஒரு திமிரு 2 கேப் ஜெயிச்சிருக்கோம் ஒண்ணும் இல்ல 2 கேப் தெரியுமா தெரியாதா 1 சோலவா ஜெயிச்சிருக்கான் ஒரு 5 ரூபா எல்லாரையும்பா சாப்பாடு டைம் இது என்ன சாப்பிடலாம் 2 கேப் ஜெயிச்சிருக்கோம்டா நடன கண்ணுல ஒரு திமிரு ராஜ பரம்பரை நாங்க எப்படி சேர்ந்தோமோ இன்னும் டெடி பேர் ஜெயிச்சிருந்துருக்கலாம் அவ்வளவுதாங்க டைம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு மழை வேற வர மாதிரி இருக்கு இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறோம் நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் பாய் நெக்ஸ்ட் விளாக்ல பார்ப்போம்